Hello friends, good morning. So நம்ம வந்து gold updates பார்த்துக்கிறோம். Next week update. So already நம்ம வந்து liveல கொடுத்துருந்தோம். நேற்று வந்து buy focus பண்ணியிருந்தோம். Short buy தான். ஸோ அது நல்ல ரெசிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கு. அதாவது 1880 இல்லாட்டி 1879 மட்டும் நல்லா மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டீப் டவுன் வந்துருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு வந்து வீக்லி சார்ட், மந்த்லி, டே இது மூணே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு இது மூணும் க்ளோஸ் வைக்கிற டேஸ் வந்து நம்ம ட்ரேடிங்கை வந்து ஆஃப்டர் என்வைசி நியூஸுக்கு பிறகு, அதாவது ஆஃப்டர் நியூஸுக்கு பிறகு இல்லாட்டி நமக்கு நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே விஷயம் இருக்கு. இந்த மந்த்லி, வீக்லி, டே இது மூணுமே நம்மளுக்கு வந்து எப்படி க்ளோஸ் வைக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த வீக் வந்து அடுத்த மூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டை எந்த வேல நம்ம கண்டினியூ பண்ணுறது. நிறைய பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம், நிறைய பேருக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இப்போ பை நிறைய ஹோல்டில் இருக்கு, என்ன சார் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். ஏன்னா மந்த்லி, வீக்லி வந்து டே க்ளோஸ் பண்ணக்குள்ள எப்பயுமே நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தாலும் சரி, இப்போ தான் ட்ரேடிங்குள்ளே வந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறது, அதாவது வீக்லி, மந்த்லி க்ளோஸ் வைக்கிறத பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து கொண்டு போகலாம் டெக்னிக்கல் ரீதியாக. ஸோ அது மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல நிறைய பேர் திரும்பவும் பை எடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 1858 மார்க்கெட் திரும்பவும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயிலியர். ஸோ பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு டவுன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1950 வந்து 50 மார்க்கெட் வந்து 1850 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்ல கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்க இல்லாத பை சைட். என்னன்னா மார்க்கெட் வந்து நல்ல மெயினான ஒரு ஜூன் இருக்கு 1850 1855. ஸோ இந்த ஜூனை வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சிருந்தா நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதில் மார்க்கெட் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் எடுக்கல. ஆனால் இதனால 1848 மட்டும் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ நம்ம அனலைஸ் படி நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நியூஸ் டைம் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய ஹாலிடேஸ் இருக்கு, சைனா மார்க்கெட்டில் ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏடிபி நியூஸ் இருக்கு. ஸோ மண்டேலேருந்து வழமை போல நமக்கு யூஎஸ் மார்க்கெட் நியூஸ் கண்டினியூஸாக இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூஸாக இருக்கு. சின்ன சின்ன நியூஸ் தான். பட் அதில் வந்து மெயினாக ஏடிபி நியூஸ் வந்து பெரிய நியூஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் அந்த மந்த் சார்ட். ஸோ மந்த் சார்ட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா வளமையாக கொடுக்குற சேம் விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த ஜூனுக்கு கீழே மார்க்கெட் ரன்னிங்ல வந்துருச்சுன்னா 1920 கீழே மார்க்கெட் ரன்னிங் கட்டாயம் மார்க்கெட் வந்து செல் ஆப்ஷன்ல இருக்க போது நம்ம ஆல்ரெடி நிறைய அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் மெயின் அப்டேட். ஸோ 1919 ஒரு நல்ல ஒரு ஜோன். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க பை எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் நம்ம லாங் பை வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலதான் நமக்கு லாங் பை இருக்கு. ஸோ அதோட நமக்கு இந்த தேவையான இந்த பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்குவோம் மந்த்துக்கு. ஸோ மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்தில் வந்து இந்த 1885. ஸோ இது நல்ல ஜோன். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்திருந்தது வந்து செல் ஆப்ஷன் எடுக்காத ஒரு ரீசன் வந்து என்னன்னா அந்த 1885 மட்டும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். பட் அந்த அளவுக்கு கொடுக்கல. 1879 மட்டும் மார்க்கெட் வந்துட்டு திரும்பிடுச்சு. ஸோ இது நல்ல ஜோன். அதே மாதிரி நீங்கள் மந்த் சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் மார்க்கெட் வந்து திரும்ப க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நமக்கு இந்த 1848 நம்மளுக்கு தேவையான ஒரு ஜோன். ஸோ 1848 அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஜோன் நமக்கு தேவையான ஒரு ஜோன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ஜோனில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு திரும்பவும் மேலே போயிருக்கு. மேபி இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள லாங் செல் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து நீங்க வந்து 1820 எடுத்துக்கோங்க. 1820 வந்து நல்ல அப்ரோக்ஸான ஒரு ஸோ 1820 எல்லாருமே கேட்குங்க எங்க லாங் செல் லாங் பை எடுத்துக்கிட்டு இதுக்குரிய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது லாங் ட்ரேட் பண்றவங்க. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நம்மளுக்கு வந்து 1800 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு மேபி 1760 இல்லாட்டி 1720 மட்டும் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு அதுலேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்க சான்சஸ் நிறையவே இருக்கு.
ஸோ என்ன பொறுத்தவரை இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங், மந்த்லி சார்ட் படி இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ மார்க்கெட் வந்தால் நல்ல சான்ஸ் இருக்கு நம்மளுக்கு. இதுல இருந்து நல்ல ஒரு பை ஆப்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ அதோட நம்ம பார்த்துக்க வேண்டியது பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் ஹைன்னு பார்க்க போனால் ஹை நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது 1950. ஸோ ஏன்னா நமக்கு இது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் நமக்கு தேவைப்படும், இந்த ப்ரைஸ் தேவைப்படும். ஸோ மெயினாக இந்த ப்ரைஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 1920க்கு மேலே தான் நமக்கு பை. ஸோ அப்படி இல்லை கீ ஜோன் ஒன்று வச்சுக்கிறோங்க 1900க்கு மேலே பை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு லாங் கேண்டில் ஒன்று நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலே தான் இந்த மந்த் க்ளோஸ் வைக்கணும். பட் அந்த மாதிரி நடக்கிறது பெரிய ஒரு லாங் கேண்டில். ஸோ இனிமேல் என்ன ஃபியூச்சரில் நடக்க போகணும்னா கட்டாயம் இந்த லாங் கேண்டில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலேருந்து லோ பார்க்கல கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, அதாவது 1900 இல்லாட்டி 1985 இந்த ஜோன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் திரும்பவும் கொடுத்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் டவுன் வரதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டெக்னிக்கல் ரீதியாக அப்படி தான் நடக்கும். ஸோ அப்படி நடந்தது பிறகு இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அப்படி இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு கட்டாயம் வரும் 1760 இல்லாட்டி 1765. ஸோ இந்த ஜோனுக்கு வரும். ஸோ இதில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாட்டி கட்டாயம் 1720 வந்துட்டு இதுல இருந்து மார்க்கெட் வந்து கட்டாயம் சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஜோன் தான், 2 ஜோன். என்னென்ன ஜோன் தான் இந்த 1990 அதே மாதிரி 1820. ஸோ இது மெயின் ஜோன். இந்த ஏரியா நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜோன். ஸோ இந்த ஜோனுக்குள்ள தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ இதுக்குள்ள ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அப்படியே வீக்லி சார்ட் படிக்கணும். ஸோ வீக்லி சார்ட்ல நீங்க போடும்போது நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் பின்னாடி நீங்க எப்போ நோட் பண்ணிக்கல. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியஸா அந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருந்துச்சு. ஏன்னா இதுல பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஒரு அடுத்த வீக் என்ன நடந்துச்சுன்னா நமக்கு திரும்பவும் மார்க்கெட் மேல. ஸோ அதை வச்சு தான் நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல ஒரு டோஜி கிரியேட் ஆயிருந்துச்சு, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக். ஏன்னா டோஜினால இது ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் எடுக்க இயலாது. ஸோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்த பிறகு நமக்கு ஒரு லாங் கேண்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் வந்ததுக்கு பிறகு கட்டாயம் நீங்க என்னன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வீக்லி சார்ட்ல ப்ரீவியஸா இருக்கிற எல்லா சார்ட்டும் நீங்க பாருங்க, ஒரு லாங் கேண்டில் வந்ததுக்கு பிறகு கட்டாயம் என்ன நடக்குது, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு 50% சரி மார்க்கெட் வரும் நல்லா. ஸோ 50%ன்னு பார்த்தா இந்த ஜோன் தான் கரெக்டா சொல்ல போனா நமக்கு இந்த ஜோன் கட்டாயம் நம்மளுக்கு மேல வரணும். வந்துட்டு இதுல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப நமக்கு ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. ஸோ வீக்லி சார்ட்ல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் எடுத்து தான் இருக்கும், சேம் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால வீக்லி தேவைப்படாது. ஸோ அப்படியே இன்ட்ராடே போயிருக்கும். ஸோ இன்ட்ராடே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீக் ஃபுல்லாவே நம்மளுக்கு டவுன் சைட் தான். அதாவது பாத்தீங்கன்னா 25ல ஒன் டே மார்க்கெட்ல இருந்து கண்டினியூவா ஃபால். ஸோ அந்த கண்டினியூவா ஃபால் வந்ததுக்கு நியூஸ் டைமும் ஒரு காரணம். ஸோ நியூஸ் டைமும் வந்ததுன்னா எவ்வளவு பெரிய நியூஸ், அதாவது நமக்கு வந்து ஜிடிபி நியூஸ் இருந்துச்சு. ஸோ ஜிடிபி நியூஸ்ல மார்க்கெட் ஒரு கொஞ்சம் ஒரு பை சைட் தான் கொடுத்துருந்துச்சு. பட் கொடுத்திருந்தாலும் மார்க்கெட் திரும்பவும் அதே ட்ரெண்டை நோக்கி திரும்பவும் வந்துருச்சு. ஸோ இதுல நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னு சொல்ல போனா நமக்கு இதுல இன்ட்ராடே குறிய அப்டேட்ல நான் இதை எடுத்துக்கிறேன். இது நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் ப்ளூ கலர் ஆட் பண்றேன். ஸோ மந்த்லி வீக்லி வந்து ரெட் கலர். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜூனையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஜூனும் ஒரு நல்ல ஜூன். ஏன்னா இந்த ஜூன்ல தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு 1880. ஸோ ஓவராலா பார்க்க போனீங்கன்னா இந்த ஜூன்ல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் நடந்தது பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருக்கு. ஸோ அப்படியே நம்ம 4 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்ல தான் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ பைன்னு சொல்ல போனா நமக்கு பைனா இதுக்கு மேல தான் பை, இந்த ஜோனுக்கு மேல பை, இந்த ஜோனுக்கு மேல பை எடுத்தா கட்டாயம் மார்க்கெட்ல இவ்வளவு தூரம் டார்கெட் நம்மளுக்கு கன்ஃபார்மா இருக்கு இருந்துச்சுன்னா இந்த 1918 1920ல வந்து மார்க்கெட் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பறதுக்குரிய சான்சஸ் இருக்கு. பட் இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதுவும். ஏன்னா இந்த பெரிய ஒரு ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நம்ம பார்க்கறது வந்து 1 ஹவர் சார்ட், சாரி 4 ஹவர் சார்ட்.
ஸோ செல் அப்படின்னு சொல்ல போனால் நமக்கு கரெக்டாக சொல்ல போனால் நமக்கு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு கொடுக்கணும்னா 2 இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஒன்று மார்க்கெட்டில் இந்த இடம், ஸோ இந்த இடம் மிஸ் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, நமக்கு திரும்பவும் செல் இந்த இடத்துல கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல செல் இருக்கு நம்மளுக்கு. ஸோ இதுலேயும் நல்ல செல் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தவரையில் மண்டே மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று இந்த ஜூனில் மார்க்கெட் திரும்பணும், பிறகு டவுன் வரணும். அப்படி இல்லை மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த ஜூனுக்கு போகணும். ஸோ இந்த ஜூன்ல இருந்து மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஒரு டவுன் சைட் கிடைக்கும். அப்படி இல்லை இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இது திரும்பவும் மார்க்கெட் வந்து பை ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. 1880 இருந்து நீங்க 1883 மட்டும் பாருங்க. 83 வந்து நல்ல கன்ஃபார்மான ஒரு 83க்கு மேல தான் நமக்கு பை எடுக்க போகும். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா நீங்க இந்த இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிடுவோம் மேல. ஸோ இதுக்கு மேல நம்ம பை, இதுக்கு மேல பை எடுக்க போனா கட்டாயம் நமக்கு இவ்வளவு தூரம் சான்சஸ் இருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒன்று ஏ நடக்கணும், அப்படி இல்லை இது பி, ஏ நடக்காட்டி கட்டாயம் பி நடக்கணும். ஸோ ஏயும் பியும் ஃபெயிலியராக இருந்தால் கட்டாயம் நமக்கு சி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஃபெயிலியர்னா நம்ம கட்டாயம் சி ஆப்ஷன் கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுல இருந்து நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் கிடைச்சா இதுல இருந்து நம்ம நல்ல ஒரு டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி எதுவுமே நடக்கல, மண்டே மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் திரும்பவும் கண்டினியூஸா டவுன் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு பார்க்கணும். நமக்கு மெயினா சப்போர்ட் எடுக்கிறதா இருந்தால் இந்த 1820 சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த 1800 ஒரு கீ ஜோன், சரியா? இந்த 1800 ஒரு கீ ஜோன் இருக்கு. ஸோ இதுல கூட மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ 1800. ஸோ மேபி இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு டார்கெட் தான். 1820 பிரேக் அவுட் பண்ணா இது ஒரு சின்ன ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு கீ ஜோன், மெயினா இருக்கு கீ ஜோன். ஸோ இது ஒரு கீ ஜோன். அதே மாதிரி இன்னொரு கீ ஜோன் இருக்கு 1900, நம்ம பேசுனது தான். ஸோ இதுவும் நமக்கு ஒரு கீ ஜோன். ஸோ நான் எதை கிரீன் கலர்ல ஆட் பண்றேன்னா என்ன ரீசன்னா, நமக்கு இந்த 1900க்கு மேலும் இன்ட்ராடேலையோ இல்லாட்டி வீக்லி சார்ட்லையோ மார்க்கெட் போயிட்டு க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பழைய மாதிரி பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக தொடங்கிடும். ஸோ அப்படி நடக்கிறதுனா பெரிய நியூஸ் டைம் வந்து வர நியூஸ் டைம் இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ இது மண்டே மார்க்கெட்டில் மேபி இதுக்கு கீழே கண்டினியூவாக நமக்கு செல் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, பை செல் எடுக்க வேணாம். ஸோ நமக்கு எங்கே சப்போர்ட் கிடைக்குதோ அந்த சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட்டை வந்து பை சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட், நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ மேபி இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் திரும்பக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து மார்க்கெட் ஃபால் வரவும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ என்ன பார்த்துலாம் நம்ம எதிர்பார்க்கறது ஏ பி. ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இதுல மெயினான கீ ஜோன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். $1800 இருந்து நம்ம 1900. ஸோ 1800ல நம்ம பார்க்க வேண்டியது 1820. ஸோ அதே மாதிரி இதில் நம்ம பார்க்க வேண்டியது 1880 இருந்து 1883. ஸோ இதெல்லாம் மெயின் கீ ஜோன். ஸோ அந்த கீ ஜோன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ வேற எதாவது ட்ரெண்ட் லைன் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். இப்போதைக்கு முக்கியமான ட்ரெண்ட் லைன் எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம ட்ரெண்ட் லைன் கிடைச்சால் ஷார்ட் டைம்ல நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மண்டே மார்க்கெட்டில் நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன்.
சண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் மார்க்கெட் எந்த வேலை ரன் ஆக போகுதுன்னு. ஸோ இன்ட்ராடே பார்த்தோம்னா கன்ஃபர்மேஷன் கூட இருக்கும் எந்த சைடில் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகும். இப்போதுல சிச்சுவேஷனா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இந்த 1820க்கு பிலோ தான் நமக்கு செல், இதுக்கு கீழே செல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷனோட இந்த சப்போர்ட்டோட மார்க்கெட் நல்ல ஒரு லாங் பை போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ட் எதுவும் தேவைப்பட்டால் நம்மளுக்கு பர்சனலாக டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் எடுத்தாங்க, நான் அதுக்குரிய அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.